Hi friends, welcome to Midar-Nadia Tamil Malaysian vlogger channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மொபைல் கிம்பல் அன்பாக்சிங் பிளஸ் அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அதோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், அதோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோ நம்ம கவரேஜ் பண்ண போறோம். சோ ரொம்ப நேரத்தை தாமதிக்காம நேரா வீடியோக்குள்ள போயிட்டு அன்பாக்சிங் பண்ணலாமா? ஓகே, நம்ம மொபைல் கிம்பிள் அன்பாக்சிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொபைல் கிம்பிளோட ஸ்பெக்ஸ் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாத ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஓகே, இதுதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண மொபைல் கிம்பிள். ஓகே, இதில் மொதல் என்னென்ன இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இதில் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கண்ட்ரோல் பண்ண ஒரு கேமரா பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே 3 ஸ்விட்சிங் மோட்டுக்கு மாற்ற ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஜாய்ஸ்டிக் என்னது கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்ஸ் இந்த ஃபோனை நீங்கள் கேமரா ஃபோனை இங்கே ஸ்லாட் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு தான் நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க. இந்த ஜாய்ஸ்டிக்கு அப்பா இல்லை டவுனா, லெஃப்டா ரைட்டான்னு எல்லாமே இதை வச்சு தான் நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இந்த 3 செகண்ட் நீங்கள் அமுக்குனீங்கன்னா ஆன் ஆகும். அதே மாதிரி 3 செகண்ட் அமுக்குனீங்கன்னா ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே கேமரா கண்ட்ரோல் பண்ண ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதை ஆன் பண்ண கையோட இந்த ஜாய்ஸ்டிக்கை நீங்கள் உங்கள் ஃபோனில் உள்ள ப்ளூடூத் ஆப்ஷன் ஆன் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது ஜாயின் பண்ணிட்டோட நீங்கள் இதுலேருந்தே கேப்சர் பண்ணிக்கலாம் உங்கள் கேமராவை. அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டாப் பண்ணியோ இந்த பட்டன் பாய்ச்சா இதை பாய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அந்த ஸ்விட்சிங் மோட்டு. ஸோ இதில் 3 ஸ்விட்சிங் மோட் இருக்குது. ஒன்று ஃபுல் மோட், இன்னொன்று ஆஃப் மோட், இன்னொன்று லாக் மோட். இது மோட் உங்களுக்கு தெரியணும்னா இன்னும் இப்போ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த மோட் மாற்றி மாற்றி ஒரு வீடியோவை செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபுல் மோட் பார்க்க போகிறோம். ஃபுல் மோட் என்ன ஃபங்க்ஷன்னா, கீழே நீங்கள் இறக்கி விட்டீங்கன்னா அது ஃபுல் மோட். ஓகே, இது என்ன ஃபங்க்ஷன்னா, நீங்கள் எப்படிலாம் நீங்கள் உங்கள் ஹேண்ட் மூவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ஃபோன் உங்கள் கிம்பிளோடு சேர்ந்து இந்த ஃபோன் மூவ் ஆகும். ஓகே, நான் ரைட் மூவ் பண்ணால் இந்த ரைட்டை மூவ் பண்ணோம். அதே மாதிரி லெஃப்ட் மூவ் பண்ணால் லெஃப்ட்டை மூவ் பண்ணோம். இப்போ ஆப் மூவ் பண்ணால் ஆப் மூவ் பண்ணோம், டவுன்னா டவுனு. ஓகே, இது ஃபுல் மோட். இப்போ இன்கேஸ் நான் ஆஃப் மோட்னா நீங்கள் மிடில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா இது ஆஃப் மோட்டுக்கு போயிடும். ஓகே, ஆஃப் மோட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணோன்னா, ஒன்ஸ் நீங்கள் இதை இப்போ இந்த பொம்மையை நான் லாக் பண்ணிட்டேன் ஆஃப் மோட்டில். ஓகே, நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டு நீங்கள் மூவ் பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ண முடியும். பட் ஒன்ஸ் நீங்கள் அப் டவுன் மூவ் பண்ணும்போது இது அந்த பொம்மையிலே லாக் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப் மூவ் பண்ணுறேன், பொம்மையிலே லாக் ஆச்சு. இப்போ டவுன் நான் மூவ் பண்ணாலும் அந்த பொம்மையை தான் காட்டும். ஸோ இதுதான் ஆஃப் மோட். இப்போ ஃபுல் மோட் என்ன ஃபங்க்ஷன்னா, நான் இந்த ஃபுல் மோட் நோத்திட்டேன். இப்போ ஃபுல் மோட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணோம், இந்த பொம்மையை ஃபுல்லாக லாக் பண்ணியிருக்கோம். நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணாலும் இந்த பொம்மையை தான் லாக் பண்ணி காட்டியிருக்கோம். நீங்கள் ரைட் மூவ் பண்ணாலும் இந்த பொம்மையை தான் காட்டும். அதே மாதிரி தான் ஆப் மூவ் பண்ணாலும் அந்த பொம்மையை காட்டும், கீழே மூவ் பண்ணாலும் இந்த பொம்மையை காட்டும். இதுதான் இந்த 3 ஸ்விட்சிங் மோட்டோட ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ அடுத்து நான் உங்கள்கிட்ட என்ன காட்ட போறேன்னா, நான் ரன்னிங் பண்ணும்போது இது எப்படி இந்த மொபைல் கிம்பிள் ஸ்டெபிளைஸ் பண்ணியிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஷேக் ஆகுதா இல்லையான்னு காட்ட போகிறேன். வாங்க. ஓகே, ஃபைனலி அப்படி இப்படின்னு இந்த மொபைல் கேமில் A to Z எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் அதோட ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நினைக்கிறேன்.
ஓகே, இதோட பாசிட்டிவ் பாயிண்ட் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இது பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்விட்சிங் மோட் இருக்குல்ல, 3 ஸ்விட்சிங் மோட் கொடுத்துருக்காங்க. 3மே உண்மையாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பாய்க்க. முதல்ல நான் ரெக்கார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஷார்ட் கிளிப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஒன்று இருக்குது, அது மட்டும் சொல்லிடுறேன். அது நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஆப்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ண இந்த மொபைல் கிம்பில் உண்மையாக இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது ஒண்டி தான் இதுக்கு நான் நெகட்டிவ் பாயிண்டாக பார்க்குறேன். மற்றபடி இது ரொம்ப ரொம்ப ஒரு ஜோக்கான ஒரு கிம்பிள் தான். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு கிம்பிள் வாங்கினா ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அந்த வீடியோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக நான் போடும்போது உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அது வரைக்கும் அடுத்த வீடியோ வர வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுறது நான் மிடார்.